Hello friends, welcome to Cyber Codex. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Web Technologies CCS 375ல நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட ஆன்சர்ஸ் தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க நம்ம நம்மளோட வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா Web 2.0 வெப்சைட் வெப் சர்வீசஸ். ஸோ Web 3.0 அப்படின்னா நம்ம செகண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் வெப் டெக்னாலஜிஸ். நார்மலாக நம்ம வெப் டெக்னாலஜிஸ் பார்ப்போம், அதோட செகண்ட் ஜென்ரேஷன். அப்புறம் இதில் என்னென்ன டிசைன் பேட்டர்ன்ஸ் இருக்கும், ஸோ இதில் நம்ம என்னெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா யூசரோட இன்ட்ராக்டிவிட்டி, கொலாபரேஷன், அதோட ஷேரிங். அடுத்தது இதில் என்னெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா டைனமிக் வெப் அப்ளிகேஷன்ஸ், அப்புறம் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், பிளாக்ஸு, விகிஸ், லைக் எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லுவோம்னா ஃபேஸ்புக், யூடியூப். நெக்ஸ்ட் வெப்சைட்னா என்னென்னா இட்ஸ் கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் வெப் பேஜஸ். நிறைய பேஜஸ் லைக் .php, .html, .aspx இந்த மாதிரி வெப் பேஜஸை வந்து நம்ம ஒரு சர்வரில் ஹோஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு த்ரூ வயா இன்டர்நெட் மூலமாக நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ ஈச் பேஜ் கண்டெய்ன்ஸ் மல்டிமீடியா கண்டென்ட். நமக்கு வந்து ஒரு பிளாகை ரெஃபர் பண்ணுறதுக்கோ, இமேஜஸை ஸ்க்ரால் பண்ணுறதுக்கோ, இல்லை அதில் டெக்ஸ்ட்டோ, இல்லை இன்ட்ராக்டிவ் எலமெண்ட்ஸு, இல்லை நம்ம அதில் ஒரு யூடியூப் வீடியோ, இந்த மாதிரி நம்ம அதில் வெப்சைட்டில் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் www.google.com. தென் வெப் சர்வீசஸ் அப்படின்னா நமக்கு சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ் வந்து நமக்கு டிசைன் பண்ணி அதில் நமக்கு மிஷின் டு மிஷின் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும் ஓவர் நெட்வொர்க் மூலமாக. இதுக்கு வந்து நம்ம ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ரோட்டோகால்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம், லைக் சோப் அண்ட் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ப்ரோட்டோகால்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து வெதர் ஏபிஐ, பேமெண்ட் கேட்வே ஏபிஐ, லைக் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் சொல்லுவோம்ல, ஸோ அதுதான். நெக்ஸ்ட் என்னென்னா டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா பப்ளிக் க்ளவுடு, ப்ரைவேட் க்ளவுடு, ஹைப்ரிட் க்ளவுடு, கம்யூனிட்டி. நம்ம எப்படி த்ரூ சர்வரில் நம்ம இதை வந்து ஹோஸ்ட் பண்ணுவோம், ஸோ அதோட கான்செப்ட்ஸ் இதில் வந்து ஐஏஎஸ், பிஏஎஸ், எஸ்ஏஎஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். தென் சில டெஃபினிஷன்ஸ்க்கு வந்து நம்ம எடுத்து கொடுத்துருந்தோம். கேஸ்கேடிங், இன்டர்நெட்டு, ஐபி, ஹைப்பர் லிங்க்கு, ஸ்டைல் ஷீட். ஸோ கேஸ்கேடிங்னா என்னென்னா இட் ரெஃபர்ஸ் டு த ஹைராரிக்கி ஆஃப் அப்ளைங் மல்டிபிள் ஸ்டைல் ஷீட்ஸ். நம்ம நிறைய ஸ்டைல் ஷீட்ஸ் அப்ளை பண்ணுவோம். அது லாஸ்ட் ரூல் டேக்ஸ் ப்ரெசிடென்ஸ். அதாவது இங்கே ப்ரெசிடென்ஸ் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுவோம், லைக் சிஎஸ்எஸ்எஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இன்டர்நெட் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், குளோபல் நெட்வொர்க் ஆஃப் இன்டர்கனெக்டட் கம்ப்யூட்டர்ஸ். நம்ம வந்து கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை டேட்டாவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கம்யூனிகேஷனை எனேபிள் பண்ணுவோம். தென் இன்டர்நெட் ப்ரோட்டோகால்னா என்னென்னா ப்ரோட்டோகால் ஃபார் அட்ரஸிங் அண்ட் ரூட்டிங் பேக்கெட்ஸ். ஸோ நம்ம பேக்கெட்ஸை வந்து ரூட் பண்ணுறதுக்கு டேட்டா பிட்வீன் கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் வந்து IPv4, V6. நெக்ஸ்ட் ஹைப்பர் லிங்க். கிளிக்கபிள் லிங்க்கை தான் நம்ம ஹைப்பர் லிங்க் சொல்லுவோம். இட் டைரக்ட்ஸ் யூசர்ஸ் டு அனதர் லொக்கேஷன். இன்னொரு லொக்கேஷனை கொடுக்கும், லைக் டாக்குமெண்ட்டுக்கு இல்லை வெப் பேஜுக்கு. ஸோ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா சின்டாக்ஸ் வந்து AHREF = URL. பர்டிகுலர் நம்ம என்ன யூஆர்எல் கொடுக்குறோமோ அது. நாட் ஓன்லி இந்த யூஆர்எல், நம்ம HTTP அப்படின்னு சொல்லி கொடுக்குறோமா, இல்லை www.google.com. ஸோ அந்த யூஆர்எல் அதில் டெக்ஸ்ட், என்ன டெக்ஸ்ட் எனக்கு வேணும், டேக்குக்குள்ளே நம்ம போடுவோம். தென் ஸ்டைல் ஷீட் பார்த்தோம்னா அதில் 3 டைப்ஸ் இருக்குது, இன்டர்னல், எக்ஸ்டர்னல், இன்லைன். ஸோ இன்டர்னல் அப்படின்னா டிஃபைன் வித்தின் அ ஸ்டைல் டேக்குக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு HTML டாக்குமெண்ட்டில். எக்ஸ்டர்னல் அப்படின்னா லிங்க்டு யூஸிங் லிங்க் டேக்குக்குள்ளே யூஸ் பண்ணுவோம். இதுவே இன்லைன் ஸ்டைல் ஷீட் அப்படின்னா டைரக்ட்லி இன் HTML, அந்த HTML டேக்குக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுவோம். தென் டேக்ஸு, செலக்டார் ஸ்ட்ரிங்ஸு, பூட்ஸ்ட்ராப் ஃப்ரேம்வொர்க். ஸோ டேக்ஸ்னா என்ன அப்படின்னா நமக்கு HTML டேக்ஸ் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். தட் டிஃபைன் கண்டென்ட்டு தி டைப்பிக்கலி கம் இன் பேர்ஸ். லைக் ஒரு டேக் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அதை கண்டிப்பாக ஸ்லாஷ் டேக் போட்டு தான் நம்ம அதை க்ளோஸ் பண்ணணும். தென் பேராகிராஃப் அப்படின்னா பி டேக் ஓப்பன் பண்ணி எண்டில் வந்து பியை வந்து ஸ்லாஷ் போட்டு க்ளோஸ் பண்ணணும். இதுக்கு ரூல்ஸ் என்ன அப்படின்னா டேக்ஸ் மஸ்ட் பி ப்ராப்பர்லி நெஸ்டட். நமக்கு வந்து அந்த ப்ராப்பராக இருக்கணும். தென் இதில் வந்து கேஸ் இன்சென்சிட்டிவ். இங்கே வந்து நமக்கு கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் சென்சிட்டிவ் இன் XHTML. நம்ம XML எக்ஸ்டெண்டட் HTMLக்கு வந்து கேஸ் சென்சிட்டிவ். தென் செலக்டார் ஸ்ட்ரிங் இன் CSS. இங்கே வந்து HTML எலமெண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டைல்ஸ் கொடுத்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் H1 அப்படின்னா அந்த கலர் வந்து எனக்கு அந்த H1 டேக் வந்து எனக்கு கலர் ப்ளூ வேணும் அப்படின்னா அதில் கலர் ப்ளூன்னு கொடுப்போம். தென் பூட்ஸ்ட்ராப் ஃப்ரேம்வொர்க். ஸோ பூட்ஸ்ட்ராப் ஃப்ரேம்வொர்க்னா என்னென்னா இது வந்து பாப்புலர் CSS ஃப்ரேம்வொர்க்கு. இங்கே வந்து நம்ம ரெஸ்பான்சிவாக வெப் டிசைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் ஃபார் மொபைலுக்கு. இட் இன்க்ளூட்ஸ் ப்ரீ டிசைன். லைக் எனக்கு வந்து பூட்ஸ்ட்ராப் அப்படிங்கும்போது அந்த லேஅவுட் வந்து 12 சைஸ்க்கு வந்து நமக்கு செட் ஆயிரும். ஸோ அதுதான் கிரிட் சிஸ்டம்ஸ் சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்னென்னா HTTP அண்ட் HTML. ஸோ HTTP அப்படின்னா ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபரிங் ஹைப்பர்டெக்ஸ்ட் பிட்வீன் கிளைண்ட்ஸ் அண்ட் சர்வர்ஸ் த்ரூ இன்டர்நெட் மூலமாக, அதனால் ஓவர் த இன்டர்நெட். தென் HTML அப்படின்னா ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்.
இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ் ஃபார் ஸ்ட்ரக்சரிங். நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டாக டேக் கரெக்டாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ ஸ்ட்ரக்சரிங் அண்ட் டிஸ்பிளேயிங் கண்டென்ட் ஆன் த வெப். நெக்ஸ்ட்டு இது நம்ம ஆல்ரெடி மேலே பார்த்தது தான் இன்லைன் அண்ட் இன்டர்னல். ஸோ இன்லைன்னா எப்படி இருக்குன்னா H1 ஸ்டைலு. ஸோ இதுக்குள்ளே இந்த டேகுக்குள்ளே நான் ஸ்டைல் யூஸ் பண்ணியிருப்பேன். இன்டர்னல்னா ஸ்டைல் ஆஃப் அப்படின்னு யூஸ் பண்ணி அதுக்குள்ளே நான் அடுத்ததான் நம்ம பார்ட் பியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெப் ப்ரௌசர் வர்சஸ் சர்வர், அதே மாதிரி இன்டர்நெட் வர்சஸ் இன்ட்ராநெட். ஸோ இதில் என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஓவர் கேப் கொடுத்துருக்கோம். வெப் ப்ரௌசர் அப்படின்னா இட்ஸ் அன் அப்ளிகேஷன் ஃபார் ஆக்சஸிங் வெப் பேஜஸ், நம்ம வெப் பேஜஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. இதுவே வெப் சர்வர் அப்படின்னா சிஸ்டம் ஹோஸ்டிங் வெப் பேஜஸ், நமக்கு வந்து ஒரு சர்வர் லைக் கோடாடி அந்த மாதிரி இதில் நமக்கு வந்து ஹோஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். இன்டர்நெட் அப்படின்னா இட்ஸ் அன் குளோபல் நெட்ஒர்க். இன்ட்ராநெட் அப்படின்னா ப்ரைவேட் நெட்ஒர்க் ஃபார் அன் ஆர்கனைசேஷன், ஒரு கம்பெனிக்கோ இல்லை ஒரு காலேஜ் ஸ்கூலுக்கோ நம்ம வந்து ஒரு நெட்ஒர்க்கை வந்து த்ரூ அந்த ஆர்கனைசேஷனுக்கு மட்டும் கொடுக்க போகிறது. இதோட ஸ்கோப் என்ன அப்படின்னா லோக்கல் டு அ யூசர் ஃபார் வெப் ப்ரௌசருக்கு, சர்வருக்கு வந்து ஹோஸ்ட் சர்வீசஸ் குளோபலி, நம்ம யார் வேணாலும் எங்கே இருந்தாலும் பார்த்துக்கலாம். இன்டர்நெட்டும் அதே மாதிரி குளோபல். இன்ட்ராநெட் அப்படின்னா லிமிட்டட், நமக்கு வந்து அந்த ஆர்கனைசேஷனுக்கு மட்டும் பர்டிகுலராக லிமிட்டட் கொடுத்துருப்பாங்க. தென் ஆக்சஸ் அதே தான், யூசர்ஸ் கண்ட்ரோல் செட்ஸ், யூசர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சர்வரில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து மேனேஜ் பண்ண முடியும். தென் இன்டர்நெட்டில் ஓப்பன் டு பப்ளிக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்நெட்னா ரெஸ்ட்ரிக்டட், கண்டிப்பாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. தென் ஸ்டைல் ஷீட்டு. ஸோ ஸ்டைல் ஷீட் அப்படின்னா அதே தான் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் தென் இன்லைன், இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் HTTP, இதில் வந்து ரெக்யூஸ் லைனு, ஹெட்டர் லைனு, பாடி. ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா கெட் போஸ்ட்டு புட் மெத்தட் எல்லாம் இருக்கும். 4 மெத்தட்ஸ் இருக்கும். கெட் செட் புட் போஸ்ட்டு. இதில் வந்து URI அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா HTTP வெர்ஷனாக இருக்கும். ஹெடர் ஃபீல்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா மெட்ரா டேட்டா அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இதில் ஹோஸ்ட்டு வந்து எப்படி கொடுப்போம் அப்படின்னா www.google.com, இல்லை எக்ஸாம்பிள் நம்ம என்ன நேம் வைக்கிறோமோ cybercodex.com. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுப்போம். பாடி டேக் அப்படிங்கிறது இட்ஸ் அன் ஆப்ஷனல். நெக்ஸ்ட் வந்து HTML எலமெண்ட்ஸ் அண்ட் லிஸ்ட். ஸோ எலமெண்ட்ஸ் அப்படிங்கும்போது நம்ம அந்த டேக்ஸோட கண்டென்ட் லைக் P டேக் அப்படின்னா அதை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கணும், அது வந்து பேராகிராஃப் டேக். இதுவே லிஸ்ட் அப்படின்னா ஆர்டர் லிஸ்ட்டு, அன்ஆர்டர் லிஸ்ட்டு, டெஃபினிஷன் லிஸ்ட்டுன்னு இருக்குது. ஸோ ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கும்போது நம்மளோட நம்பர்ஸ் வந்து ஐட்டம் 1 ஐட்டம் 2 அப்படின்னு இருக்கும். அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னா UL அப்படின்னு சொல்லி கொடுப்போம், அதில் வந்து புல்லட்டட் ஐட்டம்ஸ் இருக்கும். டெஃபினிஷன் அப்படின்னா TL, இதில் வந்து டேர்ம் டெஃபினிஷன் நம்ம எந்த பேர் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து XHTML DTD. ஸோ இது எல்லாமே ஷார்ட்டாக கொடுத்துருக்குறோம், பட் நீங்கள் வந்து இதை நம்ம 13 மார்க்ஸ்க்கோ இல்லை 7 மார்க்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். XHTML அப்படின்னா எக்ஸ்டென்சிபிள் ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ இது வந்து HTMLும் எக்ஸ்டெண்டட் மார்க்அப் லாங்குவேஜோட கான்ஃபிகரேஷன் லைக் அதை கம்பைன் பண்ணியிருக்கோம். DTD அப்படின்னா டாக்குமெண்ட் டெஃபினிஷன், லைக் நமக்கு வந்து இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ரூல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் சிம்பிள் நம்மளோட அந்த ப்ரோக்ராம் கான்செப்ட்ஸ். HTML எப்படி நம்ம டைட்டில் கொடுப்போம், ஹெட் டேக், பாடி டேக் எல்லாம் கொடுப்போம். நெக்ஸ்ட் செகண்ட் யூனிட். ஸோ செகண்ட் யூனிட்ல பார்த்தோம் அப்படின்னா கிளையண்ட் சைட் ப்ரோக்ராமிங். கிளையண்ட் சைட் ப்ரோக்ராமிங்கோட ஆன்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டிஃபைன் JavaScript, டேட்டா டைப்ஸ், நேம் ஸ்பேசிங், லூப்பிங், பட்டன் கிளிக், ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ JavaScript அப்படின்னா என்னென்னா லைட் வெயிட் இன்டர்பிரட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டைனமிக் வெப் கண்டென்ட் யூஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இட் இஸ் வைட்லி யூஸ்டு ஃபார் கிளையண்ட் சைடு ஸ்கிரிப்டிங், நமக்கு வந்து அந்த வெப் ப்ரௌசரை கிளையண்ட் சைடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தென் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ஸோ என்னென்ன ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இருக்குது, அதே மாதிரி நான் ப்ரிமிட்டிவ்னு பார்க்கும்போது ஸ்ட்ரிங்கு, நம்பர், பூலியன், அன்டிஃபைன்டு இதெல்லாம் வந்துடும். நான் ப்ரிமிட்டிவ்னு பார்க்கும்போது ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இங்கே என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருப்போம் அப்படின்னா அரேஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். Then name spacing. So name spacing அப்படின்னா it is the techniques to group code under unique identifiers. நம்ம வந்து unique identifiers யூஸ் பண்ணியிருப்போம் to avoid naming conflicts. நம்ம வந்து naming conflicts இங்கே வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் JavaScript யூஸ் பண்ணுவோம். for where myapp equal to module 1ன்னு எடுக்கிறேன், அதில் ஃபங்க்ஷன் எடுக்கிறேன். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு console.log, அதுக்குள்ளே நான் ஒரு ரிட்டர்ன் பண்ண வேண்டியது எழுத போகிறேன். ஸோ ஃபங்க்ஷன் இன்சைட் module 1. ஃபைனலாக myapp.module.function. ஸோ myapp-குள்ள மாடியூல்குள்ள ஃபங்க்ஷன். ஸோ myapp module 1 ஃபங்க்ஷன். இதனால் லூப்பிங் அப்படின்னா ஃபார், வைல், டூ வைல் இதெல்லாம் இருக்கும். பட்டன் கிளிக் அப்படின்னா பட்டன் ஆன் கிளிக் ஈக்குவல் டு ஷோ அலர்ட். இது வந்து எனக்கு அலர்ட் மெசேஜ் வரணும், அதில் கிளிக் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் மெசேஜ் வரணும் அந்த டாப்பில். ஸோ
ஸோ ஸ்கிரிப்ட் அதுக்கு என்ன பண்ணுவோம்னா ஃபங்க்ஷன் ஷோ அலர்ட் ஆஃப், அந்த அலர்ட் ஆஃப்குள்ளே என்ன பண்ணுவோம் பட்டன் கிளிக்டு, நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு என்ன வரணும் கிளிக் மீன்னு சொல்லி ஒரு அலர்ட் பாக்ஸ் வந்து வரணும். தென் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா நேட்டிவ் ஆப்ஜெக்ட்ஸ், ஹோஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ், யூசர் டிஃபைன் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இது எல்லாமே நமக்கு நேட்டிவ் அப்படின்னா அரே, டேட்டு, மேத்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் ஆகும். ஹோஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா டாக்குமெண்ட்டு, விண்டோ. அதே மாதிரி யூசர் டிஃபைன்ட் அப்படின்னா டெவலப்பர்ஸ் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது. தென் அரேஸ் இன் ஜாவா ஸ்கிரிப்ட். இது அரேஸ் இன் ஜாவா ஸ்கிரிப்ட்ங்கும் போது டைனமிக் அண்ட் ஹோல்டு மிக்சட் டேட்டா டைப்ஸ், நமக்கு வந்து மிக்சட் டேட்டா டைப்ஸை கொடுத்துருப்போம். அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டில் லெட் அரே ஈக்குவல் டு 1, 2, ட்ரூ. ஸோ இதில் கன்சோல் லாக் என்ன அப்படின்னா அரே ஆஃப் 0, அவுட்புட்டும் நமக்கு 1 இருக்கும். அதே மாதிரி ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் எப்படி நமக்கு HTML டிஃபர் ஆகுது அப்படின்னா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் என்ன அப்படின்னா இட்ஸ் இன்ட்ராக்டிவிட்டி டு வெப் பேஜஸ், நமக்கு வெப் பேஜஸ் கூட இதாகும். HTML நமக்கு ஸ்ட்ரக்சராக இருக்கும். அதே மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து ப்ரௌசர் வச்சு எக்ஸிக்யூட் பண்ணுவோம், அங்கே வந்து பார்ஸ்டு பை ப்ரௌசர்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் வந்து லைக் ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தான். அதுவே HTML வந்து டேக்ஸை வச்சு நம்ம பண்ணுவோம். தென் ஜாவா ஸ்கிரிப்டில் என்னென்ன அலர்ட் பாக்ஸ் இருக்குது, அலர்ட் மெசேஜஸ் இருக்குது அப்படின்னா டிஸ்பிளேஸ் மெசேஜஸ். தென் எக்ஸாம்பிள்ஸ் அலர்ட்டில் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுக்கலாம். இதுவே கன்ஃபார்ம் மெசேஜ் அப்படின்னா ஆர் யூ ஷுவர் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுப்போம். இதுவே ப்ராம்ப்ட் பாக்ஸ் அப்படின்னா நம்ம நம்ம நேமு இந்த மாதிரி டீட்டெயில்ஸை டைப் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா ப்ரோக்ராம் டு வேலிடேட் இமெயில் ஐடி. ஸோ இமெயில் ஐடியை நம்ம வேலிடேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், லைக் எனக்கு ஒரு சின்ன இது கொடுத்துட்டு அதில் நான் என்ன பண்ணுறேன் ரிட்டன் ரிஜிஸ்டர் நம்பர் எக்ஸு. ஸோ இங்கே என்னோட ரிஜிஸ்டர் நம்பரை நான் வந்து டாலரில் கொடுத்துருவேன். கொடுத்துட்டு என்னோட இமெயிலை வந்து வேலிடா இல்லை இன்வேலிடா, ஃபைனலாக console.logல வேலிடேட் இமெயில்னா test@example.com, இது என்னோட மெயில் ஐடி. ஸோ அடுத்தது இன்வேலிடா இல்லை வேலிடா. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா JDBC டிரைவர்ஸ் சர்வ்லெட். ஸோ JDBCனா ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி, நம்ம வந்து ஜாவா கோட் மூலமாக டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணுவோம். அதோட டிரைவர்ஸ் என்னன்னா JDBC ODBC பிரெட்ஜ் டிரைவர், API டிரைவர், தென் நெட்வொர்க் ப்ரோட்டோகால் டிரைவர், தின் டிரைவர். சர்வ்லெட்னா என்னென்னா ஜாவா கிளாஸஸ் வந்து நம்ம ரன் பண்ணுவோம் ஆன சர்வர். இதில் என்னெல்லாம் ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னா ஜென்ரேட் ரெஸ்பான்சஸ் இஸ் டைனமிக்கலி. தென் CG அப்படின்னா காமன் கேட்வே இன்டர்ஃபேஸ். ஸோ காமன் கேட்வே இன்டர்ஃபேஸ் அப்படிங்கும்போது நமக்கு எக்ஸ்டர்னலாக வெளியில் ஒரு ப்ரோக்ராம்ஸ் எழுதி அதோட இன்டர்ஃபேஸை வந்து நம்ம வெப் சர்வரோட ஜென்ரேட் பண்ணுவோம். தென் அதே மாதிரி தான் பார்ட் பியில் ஜாவா ஸ்கிரிப்டோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி பண்ணுவோம், அந்த console.log போட்டு சப் கிளாஸஸ் அண்ட் சூப்பர் கிளாஸஸ்னால் இங்கே மேலே ஒரு கிளாஸ் போட்டுட்டு அதுக்கு நான் சப் கிளாஸ் போடுவேன். ஸோ அப்போ அதை எக்ஸ்டெண்ட் அப்படின்னு போடுவோம். தென் ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கும்போது மேலே பார்த்த மாதிரி தான் பாப்அப்க்கு, அலர்ட்டுக்கு, கன்ஃபார்முக்கு 2 மார்க்ஸில் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். தென் ஃபிபனாசி சீரீஸ் அப்படிங்கும்போது n1 = 0, n2 = 1. நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் 0 + 1 அந்த மாதிரி எடுப்போம்ல. ஸோ அப்போது நான் கன்சோலில் n1 n2 கொடுத்துட்டேன். அடுத்தது let I = 2. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டுக்கு நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணுவோமா n1 n2, அடுத்து console.logல நெக்ஸ்ட்டு. ஸோ அடுத்தது n1 n2 அப்படிங்கும்போது n1ஓட வேல்யூ n2க்கு போயிடும், n2ஓட வேல்யூ நெக்ஸ்ட்டுக்கு போயிடும். ஸோ அப்போ என்ன ஆகும் 1 2. ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணுவோம் 10 வரைக்கும். நெக்ஸ்ட்டு நம்பர்ஸ் அண்ட் டேபிள்ஸ். எப்படி நான் டேபிள்ஸ் கிரியேட் பண்ணலாம், நம்பர்ஸ் கிரியேட் பண்ணலாம். அப்போது நான் trtdங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணுவேன், டேக் யூஸ் பண்ணுவேன். தென் ஜாவாஸ்கிரிப்ட் டாம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் டாம் அப்படிங்கும்போது டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். இதை எதுக்கு அலோ பண்ணும் அப்படின்னா இட் இன்ட்ராக்ட்ஸ் வித் HTML எலமெண்ட்ஸ். அப்போ அதுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்னா document.getElementById அப்படிங்கிற ஒரு டேக் யூஸ் பண்ணி டாம் யூஸ் பண்ணி டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் யூஸ் பண்ணி .in_HTML ஈக்குவல் டு எனக்கு என்ன கமாண்ட் வரணும். தென் JDBC அப்படிங்கும்போது அதே மாதிரி தான் import java.sql. நான் SQLங்கிற கனெக்ஷனை கொடுக்கணும், கொடுத்துட்டு பப்ளிக் கிளாஸ் JDBC எக்ஸாம்பிள், இது வந்து என்னோட கிளாஸ் நேம். அடுத்து நார்மலாக ஜாவாக்கு என்ன பண்ணுவோம் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ், நம்ம எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணுறதுக்காக கனெக்ஷன் கான் ஈக்குவல் டு என்னோட டிரைவர் மேனேஜர், என்ன கனெக்ஷன் நம்ம கொடுத்துருக்குறோம். லைக் JDBCயில் எனக்கு MySQL, லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு எனக்கு என்ன போட்டு அதில் நான் என்ன நேமில் கொடுத்துருக்குறேன், அதே மாதிரி என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டு. தென் ஸ்டேட்மெண்ட் ஈக்குவல் டு கனெக்ஷன் கிரியேட் ஸ்டேட்மெண்ட், என்னோட ஸ்டேட்மெண்ட்டை கிரியேட் பண்ணிடும். தென் ரிசல்ட் செட்டுக்கு வந்து என்னது செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்டூடெண்ட் நேம். நெக்ஸ்ட் என்னென்னா அரேஸ் இன் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ அரேஸ்க்கு ஃபேக்டோரியல் கொடுத்து லெட் ஃபேக்ட் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துருக்கேன், அதுக்கு நான் ஃபார் லூப்பில் கொடுத்து எடுத்துறேன். ஸோ ஃபார் லூப்பில் I = 1ன்னு எடுக்கிறேன். தென் I <= num. ஃபைனலாக ஃபேக்ட் ஸ்டார் ஈக்குவல் டு I. தென் ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னாலும் ஃபார் லூப்பில் போட்டு J = 2 அப்படின்னு போட்டு I
டிவைட் பை ஜே அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல் டு 0 இருந்தது அப்படின்னா ப்ரைம் வந்து ஃபால்ஸு, இல்லை அப்படின்னா நமக்கு ட்ரூ. தென் சர்வ்லெட் ப்ரோக்ராம். ஸோ இதுவும் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். ஸோ இதுவும் நீங்கள் கவுண்ட் வச்சு எழுதிக்கோங்க. இங்கேயும் நம்ம சர்வ்லெட் ப்ரோக்ராமுக்கு சிம்பிளாக என்னென்ன HTTP சர்வர், அதோட ரெக்வெஸ்ட் மெத்தடு, ரெஸ்பான்ஸ் மெத்தட் இதெல்லாம் கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் தேர்ட் யூனிட் பார்த்தோம்னா சர்வர் சைட் ப்ரோக்ராமிங். ஸோ சர்வர் சைடுக்கும் அதே தான் சர்வ்லெட் லைஃப் சைக்கிள். இங்கே வந்து சர்வ்லெட் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த சர்வ்லெட்டுக்கு சர்வ்லெட் லைஃப் சைக்கிள்னா எப்படி, அதில் வந்து லோடிங், இனிஷியலைசேஷன், சர்வீஸ் மெத்தட், டெஸ்ட்ராய் மெத்தட் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இதில் வந்து லோடிங்னா நம்ம அந்த சர்வ்லெட் வந்து லோட் ஆகுறது. இனிஷியலைசேஷன் அப்படின்னா நம்ம ஒரு சர்வர் சாம் சர்வரோ வேம் சர்வரோ எடுத்து அதுக்குள்ளே நம்ம வெப் அப்படின்னு சொல்லி போட்டுப்போம்ல, ஸோ அந்த இனிட் மெத்தடு. தென் சர்வீஸ் மெத்தட், டெஸ்ட்ராய் மெத்தட். அதோட அட்வான்டேஜ் பார்த்தோம்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டாக இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு பெட்டராக இருக்கும். தென் ஜாவாவோட ரோபாஸ் லைப்ரரிஸ் லைக் என்னென்ன லைப்ரரிஸ் தேவையோ அதெல்லாம் இன்டகிரேட் பண்ணியிருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஜாவா நாலேஜ் கண்டிப்பாக ஜாவாவோட இது இன்ஸ்டால் ஆகிருக்கணும், ஜேடிகேயோ ஜேஆர்இயோ. அடுத்து டீபக்கிங் வந்து நமக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும், ஏன்னா ஜாவா அப்படின்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதில் என்ன மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இன்னிட்டு, தென் சர்வீஸ் ஆஃப் HTTP, சர்வ்லெட் ரெக்வெஸ்ட்டு, சர்வ்லெட்டோட ரெஸ்பான்ஸ், ஃபைனலாக டெஸ்ட்ராய். நெக்ஸ்ட்டு டிஃபைன் ஜேஎஸ்பி, கெட், போஸ்ட், ஆக்சென்ட். ஸோ ஜாவா சர்வர் பேஜஸ் வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு டைனமிக் வெப் பேஜஸில் ஒரு எம்பெடட் ஜாவா கோடை வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கெட், போஸ்ட்டுங்கிற ஆக்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு சர்வ்லெட் ஹேண்ட்லிங் வெர்ஷன், செஷன் ஹேண்ட்லிங். ஸோ இந்த ஹேண்ட்லிங் எப்படி நமக்கு ரெக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் ப்ரொவைட் பண்ணுது, அதே மாதிரி கிளைண்ட் சர்வர் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு ஜேஎஸ்பி ஆக்ஷன்ஸ். ஸோ ஜேஎஸ்பி ஆக்ஷன்ஸ் அப்படிங்கும்போது ஜேஎஸ்பியில் யூஸ் பீன் யூஸ் பண்ணுவோம், செட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம், கெட் ப்ராப்பர்ட்டி, இன்க்ளூடு, ஃபார்வேர்டு. தென் பார்ட் பி. ஸோ இங்கே வந்து நம்ம டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி எப்படி கொடுப்போம்னா ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் நான் ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ ஜாவாவில் ஐஓ எடுத்துக்கிறோம், எஸ்கியூஎல் வேணும், சர்வ்லெட் வேணும். சர்வ்லெட்டை எனக்கு HTTPயோட கனெக்ட் பண்ணணும். தென் எனக்கு ஸ்டூடெண்ட் சர்வ்லெட் வந்து எதை எக்ஸ்டெண்ட் பண்ணுது, HTTP சர்வ்லெட்டை. ஸோ அதுக்கு நான் ஒரு ப்ரொடெக்டட்னு சொல்லிட்டு ஒரு வாய்டு டூ கெட்டு நான் அதை கெட் பண்ணுறேன். என்னெல்லாம் ரெக்வெஸ்ட்டு, ரெஸ்பான்ஸை, எக்ஸப்ஷன்ஸ், எரர் இருக்குதா அப்படின்னா அதை எடுக்கிறோம். ஸோ அதில் டெக்ஸ்ட்டு ஸ்லாஷ் HTML. தென் ஃபைனலாக அதை நான் ரைட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் ரைட்டர். அடுத்து ட்ரை, கேட்ச் த்ரூ. ஸோ ட்ரை வந்து எனக்கு எரர் இருந்தது அப்படின்னா அதை வந்து JDBC கனெக்ஷனில் கொடுத்துருவோம். தென் ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் கொடுத்துட்டு ஃபைனலாக எனக்கு அதை டேபிளில் லிஸ்ட் பண்ணிடும். தென் ஜேஎஸ்பி. ஸோ கரண்ட் டேட் அண்ட் மெசேஜ். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைட்டில் கொடுத்துருவோம். தென் கரண்ட் டேட் அண்ட் டைமுங்கும் போது நியூ ஜாவா டாட் யூட்டில் டேட்டு. ஸோ கரண்ட் டேட் வந்து இந்த ஒரு கீவேர்டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒர்க் ஆயிடும். ஆக்ஷன்ஸ். ஸோ ஆக்ஷன்ஸும் பார்த்தோம் அப்படின்னா ஜேஎஸ்பி ஆக்ஷன்ஸ் வந்து என்னெல்லாம் பார்த்தோம், யூஸ் பீனில் வந்து டேட் பீனு. ஸோ டேட்டை வச்சு நான் பண்ணிடுறேன். அதே மாதிரி இதில் டைம் அண்ட் கலருன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து டேட் வந்துடும். தென் டைமுக்கு வந்து அதே மாதிரி டேட் பீன் கொடுத்துட்றேன். அடுத்து கலர் வந்து ப்ளூ அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துறேன். தென் ஜேஎஸ்பி ஆப்ஜெக்ட்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா இம்ப்ளிசிட் அண்ட் எக்ஸ்பிளிசிட், ரெக்வெஸ்ட்டு, ரெஸ்பான்ஸு, அவுட்டு, செஷனு, அப்ளிகேஷன், கான்ஃபிக், பேஜ், பேஜ் கான்டெக்ஸ்ட். கிளாஸஸ் என்னெல்லாம் அப்படின்னா HTTP சர்வ்லெட், ஜென்ரிக் சர்வ்லெட். இன்டர்ஃபேஸ் என்னென்னா சர்வ்லெட்டோட ரெக்வெஸ்ட்டும் ரெஸ்பான்ஸும். தென் சர்வ்லெட் லைஃப் சைக்கிள் என்னெல்லாம் அப்படின்னா லோட் பண்ணுறது, இன்ஸ்டான்ஷியேட் பண்ணுறது, இனிஷியலைஸ் பண்ணுறது எல்லாமே. தென் இதுதான் அதோட எக்ஸாம்பிள். நார்மலாக நம்ம மேலே வந்து சர்வ்லெட்க்கு கொடுத்தோங்க அது. தென் ஃபோர்த் யூனிட். ஸோ ஃபோர்த் யூனிட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் PHP. ஸோ PHP அப்படின்னாலே ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர். இது வந்து நமக்கு சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். இதில் வந்து நம்ம வெப் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். டேட்டா டைப்ஸ் என்ன அப்படின்னா ஸ்ட்ரிங்கு, இன்டிஜர், ஃப்ளோட்டு, டபுள், பூலியன், அரே. நார்மலாக நம்ம டேட்டா டைப்ஸ் பார்ப்போம்ல. எக்ஸ்ட்ராவாக என்ன அப்படின்னா அரே, ஆப்ஜெக்ட், நல், ரிசோர்ஸு. ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஓப்பன் சோர்ஸு, கிராஸ் பிளாட்ஃபார்ம் வந்து நமக்கு கொஞ்சம் கம்பேட்டபிளாக இருக்கும். தென் இன்டகிரேஷன் வந்து வெரி ஈஸி. நமக்கு மல்டிபிள் டேட்டா பேசஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும், லைக் MySQL, PostgreSQL, NoSQL. தென் லைப்ரரி வந்து சப்போர்ட் பண்ணும். கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோன்னா இன்டர்பிரேட்டர் லாங்குவேஜ், கேஸ் சென்சிட்டிவ். ஸ்கோப் அப்படின்னா லோக்கல், குளோபல் அண்ட் ஸ்டாட்டிக். ஸோ இது எல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி இன்க்ளூட் பண்ணணும் எப்படி ஒரு வெப் பேஜில் அப்படின்னா யூஸ் PHP அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே கமெண்ட்ஸ் வந்து சிங்கிள் லைன், மல்டி லைன், லைக் ஒரு ஸ்லாஷ் போட்டு எனக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை ஹேஷ் போட்டு, இல்லை அப்படின்னா ஸ்லாஷ் ஸ்டார் யூஸ் பண்ணி நம்ம வந்து கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்.
ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி அப்படின்னா இதுதான் சிம்பிளான PHP கோடு. நேம் அப்படின்னு ஒன்று எடுத்திருக்கேன், ஏஜ்னு ஒன்று எடுத்திருக்கேன். ஈக்குவல் டு அதை டபுள் கோட்ஸில் கொடுப்போம். நார்மலாக நம்ம கேரக்டர்னா டபுள் கோட்ஸில் எக்கோ நான் நேம் எடுக்கிறேன். ஸோ அது என்னென்னு இதில் கொடுத்துருக்கோம், டாலர் நேம். அதே மாதிரி ஏஜ் டாலர் ஏஜ். ஸோ இப்போ எனக்கு என்னோட வேல்யூ பிரிண்ட் ஆயிரும். தென் டிக்ளேரிங் அண்ட் இனிஷியலைசிங் அரே. ஸோ எப்படி நான் டிக்ளேர் பண்ண போகிறேன், எப்படி இனிஷியலைஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு இண்டெக்ஸ்ட் அரேவை எடுக்க போகிறேன். ஸோ பிஹெச்பியில் அரே கான்செப்ட்ஸில் எடுத்தோம் அப்படின்னா அரே ஆஃப் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா. அதே மாதிரி அசோசியேட்டிவ் அப்படிங்கும்போது நேமுக்கு ஜானு, ஏஜுக்கு அதாவது கீ வேல்யூ பேர்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. மல்டி டைமென்ஷன் அப்படின்னா அரே ஆஃப் 1,2 3,4. பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கும்போது ஸ்ட்ரிங்கோட லென்த்து, அரேயை மெர்ஜ் பண்ணுறது, டேட்டு, ஜேசன். கண்ட்ரோல் வந்து அதே மாதிரி இஃப் எல்ஸு, ஸ்விட்சு, ஃபாரு இதெல்லாமே. தென் கலர் வந்து எனக்கு பேக்ரவுண்ட் அப்படின்னா நார்மலாக நம்ம எக்கோவில் பாடி ஸ்டைலுக்குள்ளே கொடுத்து எடுத்துருவோம். தென் எக்ஸ்எம்எல் குக்கீஸ் அண்ட் நேம் ஸ்பேஸ். ஸோ குக்கீஸ் அப்படின்னா என்ன, நமக்கு வந்து ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் டேட்டா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருப்போம் எங்கன்னா கிளைண்ட்டோட ப்ரௌசரில். ஸோ ஆட்ரிபியூட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா நேமு, வேல்யூ, அது எக்ஸ்பயர்ஸு, பாத்து, டொமைன் இதெல்லாமே. நேம் ஸ்பேசஸ் பார்த்தோன்னா புக்ஸு, XMLNS அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். அதாவது ஒரு டேக்ல நான் புக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன், XML கோட எழுதியிருக்கிறேன். அதில் HTTPயில் example.com அது வந்து ஃபிக்ஷன். அதே மாதிரி அதில் ஃபிக்ஷனோட டைட்டில் என்னென்னா ஹாபிட்னு எடுத்திருக்கேன். தென் DOM vs SAX, XSLT அண்ட் DTT. ஸோ இது வந்து ட்ரீ பேஸ்டு, சாக்ஸ் வந்து ஈவென்ட் ட்ரைவன். இதுவே DOM வந்து ஹை, இது லோ மெமரிக்கு. அதே மாதிரி ரீட் பண்ணுறது வந்து சப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணும், ரைட் பண்ணும். இங்கே வந்து ரீட் மட்டும் பண்ணும். தென் XSLT அப்படின்னா நமக்கு XMLோட கான்செப்ட். அதேமாதிரி DTD அப்படின்னா டாக்குமெண்ட் டைப்போட டெஃபினிஷன்ஸ். நெக்ஸ்ட் பார்ட் பி பார்த்தோம் அப்படின்னா XSL அண்ட் XSLT. ஸோ XSL அப்படிங்கும்போது நம்ம அதே XML கோடு தான் போடுவோம். உள்ளே வந்து ஒரு டைட்டில் என்ன, ஆத்தர் என்னன்னு சொல்லிட்டு நான் சிம்பிளாக கொடுத்துருப்பேன். XSLT அப்படிங்கும்போது அதோட வேர்ஷன்ஸு, XMLNS கான்செப்ட், அதே மாதிரி உள்ள XSL கொடுப்போம், அதுக்குள்ளேயும் XSL கொடுப்போம். ஸோ இதுதான். தென் DOM அப்படிங்கும்போது நம்ம டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடலை வந்து கொடுப்போம். ஸோ அப்போ $XML சொல்லி கொடுத்துட்டு நான் ஒரு புதுசாக ஒரு டாக்குமெண்ட் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறேன். தென் XMLக்கு வந்து லோடுன்னு எடுத்துட்டு அதில் books.xml எடுக்கிறேன். தென் DTD. ஸோ DTD எடுக்கும்போது டாக்குமெண்ட் டைப்போட புக்ஸு. இதில் வந்து எலமெண்ட்டு, அந்த எலமெண்ட்டில் வந்து நான் புக்ஸ்ன்னு எடுக்கிறேன். அப்போ புக் ப்ளஸ். அடுத்து நான் அதில் அதே மாதிரி எலமெண்ட்டில் புக்கு, அப்போ டைட்டில், ஆத்தர். ஸோ இதெல்லாம் டேட்டாவை எடுக்கிறேன். தென் PHP கோட் ஃபார் கொரியிங் டேட்டாபேஸ். ஸோ டேட்டாபேஸ் கொரி அப்படிங்கும்போது நியூ MySQLன்னு சொல்லிட்டு அதில் லோக்கல் ஹோஸ்ட்டு, யூசர் நேமு, பாஸ்வேர்டு, டேட்டாபேஸ் எல்லாம் கொடுப்போம். அடுத்து இதில் கனெக்ஷன் அப்படிங்கும்போது கனெக்ஷன்.phpன்னு இன்னொரு பேஜ் வச்சுருப்போம். ஸோ அதில் ரிசல்ட்டை வந்து எடுக்கிறோம். தென் ஒயிலு, எக்கோவில் வந்து எனக்கு நேமு, ஸோ ரோ நேம் எனக்கு கொடுக்கணும். ஃபைனலாக கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணிடும். அடுத்தது ஷாப்பிங் கார்ட்டு. ஸோ ஷாப்பிங் கார்ட்டில் வந்து எனக்கு குக்கீஸ் இருக்குதா, ஸோ அதையும் நான் செட் பண்ணுறேன். அடுத்து $கார்ட்டு அன்சீரியலைஸில் எடுத்துகிட்டு குக்கீஸ் கார்ட் எடுக்கிறேன். எல்ஸ் இல்லை அப்படின்னா $கார்ட் வந்து எனக்கு அரே ஆஃப். தென் இஃப் எனக்கு அது இருந்தது அப்படின்னா ஐட்டம் வந்து நான் கெட் பண்ணுறேன். ஸோ செட் குக்கியில் கார்ட் வந்து எனக்கு சீரியலைஸில் கார்ட்டு. ஸோ டைம் வந்து ப்ளஸ் 3000, அதாவது 3600 டைம்ஸ் எனக்கு வந்து என்ன பண்ணணும், செக் பண்ணும். அடுத்து எக்கோவில் வந்து ஷாப்பிங் கார்ட்டு நான் இன்க்ளூட் பண்ணுறேன். அதே மாதிரி XMLோட சின்டாக்ஸ், ரூல்ஸ் அண்ட் டிஸ்பிளேயிங் இன் ப்ரௌசர். இது வந்து எனக்கு எப்படி வெல் ஃபார்ம்டாக இருக்குது, ரூட் எலமெண்ட்டாக இருக்குது, கேஸ் சென்சிட்டிவ், இது எல்லாமே சொல்லிப்போம். XSLTக்கு அதே மாதிரி நார்மல் கோடு தான். நெக்ஸ்ட்டு 5th யூனிட். ஸோ 5th யூனிட்டில் AngularJS MVC. ஸோ இதுவுமே நமக்கு பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு யூஸ் ஆகுது, ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் பேஸ்டு. MVC அப்படின்னா மாடல் வியூ கண்ட்ரோலர். தென் NG அட்ரிபியூட்ஸ் அப்படிங்கும்போது எனக்கு எதை என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்னா HTML, இதில் எதை ஆட் பண்ணும் அப்படின்னா டைனமிக் பிஹேவியர்ஸ் அண்ட் அதோட ஃபங்க்ஷனாலிட்டி. இதில் வந்து NG மாடல், NG ரிப்பீட்டு, கிளிக் அப்படின்னு வரும். இதோட பர்பஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி இங்கே கொடுத்துருக்கோம். தென் எக்ஸ்பிரஷன் அண்ட் டேட்டா பைண்டிங். ஸோ எக்ஸ்பிரஷன் அப்படிங்கும்போது இதில் ஸ்னிப்பட்ஸ் யூஸ் பண்ணுவோம், லைக் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுமாதிரி டேட்டா பைண்டிங் அப்படின்னா 1 வே அண்ட் 2 வே பைண்டிங். தென் வெப் அப்ளிகேஷன் டூல்ஸ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்டு, டேட்டா பேஸு, டெப்ளாய்மெண்ட். கண்டிப்பாக நமக்கு ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து React.js, AngularJS வேணும். பேக் எண்டுக்கு Node.js, Django. தென் டேட்டா பேஸ் வந்து Firebase இல்லை NoSQL லைக் MongoDB. டெப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து Docker, Kubernetes. இது எல்லாமே இப்போ ரீசெண்டாக ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. தென் Firebase, Docker, Node.js இது எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம், இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ பார்ட் பிலையும் இதே கான்செப்ட் தான், AngularJS, Node.js, Docker. இதுக்கு வந்து நீங்கள் ஆர்கிடெக்சர் வச்சு நம்ம புக்ஸ்லலாம் இருக்கும், ஸோ அதை பார்த்துக்கோங்க. தென் எக்ஸ்பிளைன் கண்ட்ரோலர் அண்ட் டைரக்டிவ்ஸ். MVCயில் என்னென்ன கண்ட்ரோலர் இருக்குது, அதோட டைரக்டிவ் கான்செப்ட்.
ஃபைனலாக வெப் அப்ளிகேஷன் அண்ட் அதோட டூல்ஸ். ஸோ அப்போ ஃப்ரண்ட் எண்டுக்கு என்ன மேலே பார்த்தோம்ல அதே இது. ஃபைனலாக ஃபயர்பேஸ். ஸோ ஃபயர்பேஸ் வந்து நமக்கு க்ளவுடோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கும். அதில் என்னென்ன ஹோஸ்ட் பண்ணுறோம், ஸோ இது எல்லாமே கொடுக்கும். ஸோ ஃபயர்பேஸ் ஆர்கிடெக்சர்ஸ் அதில் என்ன ஆத்தென்டிகேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம், ரியல் டைமாக என்னென்ன டேட்டா பேஸ் லைக் NoSQL, MongoDBயோட கனெக்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே நமக்கு சப்போர்ட் பண்ணி ஆத்தென்டிகேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபயர்பேஸ் ஆர்கிடெக்சரை யூஸ் பண்ணுவோம். ஓகே கைஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் யூனிவர்சிட்டி